Hi everyone. So 2023ல கேட்ட நீட் கொஸ்டின் கோட் பாத்தீங்கன்னா E1 ஓகேவா புக்லெட் கோட் E1. ஸோ அதை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆன்சர்ஸ் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ஃபைன். 88th கொஸ்டின், விச் காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்ட் இஸ் மோஸ்ட் ஸ்டேபிள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்க நிறைய காம்ப்ளெக்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த காம்ப்ளெக்ஸ்ல செகண்ட் ஒன்னை தவிர மீதி இருக்கிறது எல்லாமே என்ன இருக்குன்னா கவுண்டர் ஆனையான்ஸ் இருக்கு. நைட்ரேட் 2 இருக்கு, இங்க ஒரு நைட்ரேட் இருக்கு, இங்க சல்ஃபேட் 3 தடவை இருக்கு. ஸோ இதெல்லாமே ஆனையான் இருந்துச்சுன்னா, ஆனையான் கவுண்டர் ஆனையான் இருந்துச்சுன்னா அப்ப காம்ப்ளெக்ஸ் என்னவா இருக்குன்னா கேட்டியானிக் காம்ப்ளெக்ஸா இருக்கணும். கரெக்டா? ஸோ கேட்டியானிக் காம்ப்ளெக்ஸ். அட் த சேம் டைம் இங்க அம்மைன் இருக்கு, அம்மைனும் நைட்ரைட்டும் இருக்கு, அம்மைனும் அக்வாவும் புரோமைடும் இருக்கு, புரோமிடோ ஆர் அக்வா அம்மைன் இது எல்லாமே இருக்கு. ஃபைன். ஹோமோலிப்டிக், ஹெட்ரோலிப்டிக் இந்த மாதிரி நிறைய காம்ப்ளெக்ஸஸ் இருக்கு. பட் இதுல எல்லாமே மோனோடென்டேட் லிகாண்டா இருக்கு. ஆப்ஷன் 3ல மட்டும் தான் என்ன இருக்குன்னா பைடென்டேட் லிகாண்ட், ஹீலேட்டிங் லிகாண்ட் இருக்கு. எத்திலீன் டயமின்ன்றது என்னது? EN, ஒரு ஹீலேட்டிங் லிகாண்டா. அப்ப ஹீலேட்டிங் லிகாண்ட் வரும்போது அது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். 2 பாண்டை மேக் பண்ணும் ஒரு லிகாண்டும். அதனால அது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும், சீக்கிரமா பிரேக் பண்ண முடியாது. சோ த காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்ட் இஸ் மோஸ்ட் ஸ்டேபிள் எதுன்னு கேட்டீங்கன்னா ஹீலேட்டிங் லிகாண்ட் இருக்கிற காம்பவுண்ட். இதுலயே 2 கொடுத்திருந்தாங்கன்னா அப்போ ஒன்னு பிஸ்ன்னு இருக்கு, 2 இருக்கு, இன்னொன்னு ட்ரிஸ்ன்னு இருந்துச்சுன்னா 3 இருந்துச்சுன்னா அப்ப அதுதான் மோர் ஸ்டேபிள். ஓகேவா? இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபைன். சோ ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். 89th கொஸ்டின், consider the following compounds or species. Okay, so the number of compound species which obeys Huckel's rule is. ஓகே, எதெல்லாம் ஹக்கிள்ஸ் ரூலை ஒபே பண்ணுது அப்படின்னு கேட்கறாங்க. ஹக்கிள்ஸ் ரூல் என்னன்னு தெரியுமா? 4n+2 பை எலக்ட்ரான்ஸ் இருக்கணும் இல்லையா? அல்லது அரோமேட்டிக்கான கண்டிஷனே நம்ம என்னதான் சொல்லுவோம்? ஹக்கிள்ஸ் ரூலை ஒபே பண்ணுச்சுன்னா அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ் சொல்லுவோம். ஆன்டி அரோமேட்டிக்னு சொல்லலாம் எப்போ ஹக்கிள்ஸ் ரூல்ல 4n பை எலக்ட்ரான்ஸ் இருந்துச்சுன்னா. ஓகே, சோ இது என்னன்றதை நம்ம பார்க்கலாம். ஃபைன். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, இது என்னது? நாப்தலினா, அதாவது ஒரு பென்சின் கூட இன்னொரு பென்சின் சேர்ந்து இருக்கு. கரெக்டா எத்தனை இருக்கு? 5 பை பாண்ட் இருக்கு, 10 பை எலக்ட்ரான்ஸ். ஸோ 4n+2 பை எலக்ட்ரான்ஸ்ல ஒபே பண்ணுதான்னு பாருங்க. 4n+2 பை எலக்ட்ரான்ஸ். என்னுக்கு பதிலாக இங்க 2 ரிங் இருக்கு, அப்ப n is equal to 2 4 into 2 8 plus 2. ஸோ 10 பை எலக்ட்ரான்ஸ் இருக்கணும், இங்க 10 பை எலக்ட்ரான்ஸ் இருக்கு. 2 4 6 8 10. ஓகே, அடுத்தது சைக்ளோபென்டா டையினைல் ஆனையான் கொடுத்துருக்காங்க. பாருங்க, இது சைக்ளோபென்ட் 2 இருந்துச்சுன்னா டையின் இல்லையா? சைக்ளோபென்டா டையின் மைனஸ் இருக்கிறதுனால ஆனையான்னு சொல்றோம். இங்க 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கு, இதுவும் ரெசனன்ஸ்ல இன்வால்வ் ஆகும். எக்ஸாம்பிள் இந்த மைனஸ் இந்த இடத்துல வந்து இந்த பாண்ட் இங்க உடஞ்சி மைனஸ் ஆகலாம். அப்புறம் அது இங்க வந்துச்சுன்னா இது இங்க உடஞ்சி மைனஸ் ஆகலாம். அப்ப ரெசனன்ஸ் இங்க நடக்கும். சைக்ளோபென்டா டையின் ஒரு சைக்ளிக் காம்பவுண்ட் தான். ஓகேவா? 4n+2ல என்னுக்கு பதிலா 1ன்னு போடுவோமா? சோ 4n+2ல என்னுக்கு பதிலா 1ன்னு போட்டா 4 1s are 4, 4+2 6 பை எலக்ட்ரான்ஸ் இருக்கணும். இங்க 2 இங்க 2, வெளியில இருக்கிற இதையும் நம்ம பை எலக்ட்ரான்ஸா கன்சிடர் பண்ணா அப்ப 6 பை எலக்ட்ரான்ஸ் இருக்கு. சோ இட் இஸ் அரோமேட்டிக். இது அரோமேட்டிக், இதுவும் அரோமேட்டிக் தான். ஓகேவா? இது ரெண்டுமே ஹக்கிள்ஸ் ரூலை ஒபே பண்ணுதுன்னு சொல்லணும். தென் தேர்ட் ஒன் பாருங்க, சைக்ளோபியூட்டாடையின் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. 4 கார்பன்ஸ்னால பியூட்டு, 2 இருக்கிறதுனால டையின்னு சொல்றோம். இப்ப இது 4n+2 ஒபே பண்ணுவான்னு பாத்தீங்கன்னா 4n+2 என்னுக்கு பதிலா 1ன்னு சாரி ஆமா ஒரு ரிங் தான் இருக்கு, என்னுக்கு பதிலா 1ன்னு கொடுக்குமா? 4 into 1 4 plus 2 6 பை எலக்ட்ரான்ஸ் இருக்கணும். ஆனா இங்க 2 plus 4 சாரி 2 plus 2 4 பை எலக்ட்ரான்ஸ் தான் இருக்கு. 4 பை எலக்ட்ரான்ஸ் இருந்துச்சுன்னா the molecule should be planar. மாலிகுல் பிளேனரா இருக்கு. sp2 கார்பன் இருக்கு, sp3 கார்பன் இருக்க கூடாதுப்பா, ஞாபகம் வச்சுக்கோங்க. sp3 இருந்துச்சுன்னா அது அரோமேட்டிக் கிடையாது. ஓகேவா? sp2 கார்பனா இருந்து பிளேனாராவும் இருந்து 4n பை எலக்ட்ரான்ஸ் ஒபே பண்ணுச்சுன்னா அப்ப அந்த காம்பவுண்டா நம்ம என்ன சொல்லணும்? ஆன்டி அரோமேட்டிக் அப்படின்னு சொல்லணும். AUNTY ஆன்டி கிடையாது, ANTI ஆன்டி. ஓகேவா? ஃபைன். கடைசியில வடிவேல் மாதிரியே பேச வச்சுட்டீங்க. ஆன்டி அரோமேட்டிக். ஓகே, 4n பை எலக்ட்ரான்ஸ் இருந்துச்சுன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப இது அரோமேட்டிக் கிடையாது, ஹக்கிள்ஸ் ரூலை ஒபே பண்ணல. இது ஒபே பண்ணுது, இது ஒபே பண்ணுது, 2 ஒபே பண்ணுது. ஓகேவா? தேர்ட் ஒபே பண்ணல. ஃபோர்த் ஒன் என்னது? சைக்ளோப்ரோபீனைல் ஆனையான் கொடுத்திருக்காங்க. சோ இதுல இங்க ஒரு பை எலக்ட்ரான்ஸ் இருக்கு, இங்க பை எலக்ட்ரான்ஸ் இருக்கு, மொத்தம் 4 பை எலக்ட்ரான்ஸ் இருக்கு. அப்ப 4n+2 நம்மளுக்கு தான் வரும், ஆன்டி அரோமேட்டிக் தான் வரும். 4n பை எலக்ட்ரான்ஸ் ஹக்கிள்ஸ் ரூலை ஒபே பண்ணாது. ஃபைன். ஃபிஃப்த் ஒன் என்னது? சைக்ளோப்ரோபீனைல் கேட்டையான் கொடுத்திருக்காங்க. இப்போ இது ஒபே பண்ணுமானா பாருங்க, 4n+2 இல்லையா? இதுல என்னுக்கு பதிலா 0ன்னு சப்ஸ்டிட் பண்ணுங்களேன். அப்ப உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 4 into 0 0 plus 2. அப்ப 2 பை எலக்ட்ரான்ஸ் இருந்தாலும் அதை நம்ம அரோமேட்டிக்னு தான் சொல்லணும், ஹக்கிள்ஸ் ரூலை ஒபே பண்ணுதுன்னு சொல்லணும். சோ ஃபிஃப்த் ஒன் சைக்ளோப்ரோபீனைல் கேட்டையான் இருக்கு இல்லையா? சைக்ளோப்ரோபீனைல் கேட்டையான், இதை நம்ம என்ன சொல்லணும்?
அரோமேட்டிக் ஆர் இட் ஒபேஸ் ஹக்கிள்ஸ் ரூல் அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? இது சைக்ளோ ஆக்டா டெட்ராயின் அப்படின்னு சொல்லுவோம். 8 இருந்துச்சுன்னா ஆக்டா, 4 டபுள் பாண்ட் இருக்கனால டெட்ராயின் அப்படின்னு சொல்றோம். இது ஆக்சுவலா என்னவா இருக்கும்? ஸ்பின்டா இருக்கும், அதாவது கொஞ்சம் வளைஞ்சிருக்கும், போர்ட் ஷேப்ல அந்த மாதிரி நம்ம போடுவோம். ஓகேவா? எனக்கு உங்க அளவுக்குலாம் வரைய தெரியாதுப்பா, கலாய்ச்சி இருக்காதீங்க. ஆக்சுவலா சாரி. அதான் வரைய தெரியாதுல்ல, அப்புறம் ஏன்டா வரைஞ்சி கடுப்பு ஏத்துறேன்னு கேட்காதீங்க. ஏதாவது ட்ரை பண்ணுவோம் தான். உங்களுக்கு தெரியுதா? 1 2 3 4 5 6 7 8 கார்பன் இருக்கு, அதுல 4 டபுள் பாண்ட் இருக்கு. அப்ப இதுதான் சைக்ளோ ஆக்டா டெட்ராயின், பட் போர்ட் ஃபார்ம்ல இருக்கு. இந்த மாதிரி பிளேனரா இல்லாத காம்பவுண்ட்ஸ் அரோமேட்டிக்லயே ஒபே ஆகாது, ஹக்கிள்ஸையும் ஒபே பண்ணாது. ஓகேவா? சோ அப்ப ஹக்கிள்ஸ் ஒபே பண்ணல. தென் 7th ஒன் என்னன்னு பாருங்க. இங்க இருக்கக்கூடிய காம்பவுண்ட்ஸ் ஆந்த்ரசின், ஃபினாந்த்ரின், இந்த மாதிரி காம்பவுண்ட்ஸ்லாம் நீங்க பார்த்திருக்கீங்களா? ஓகே, அதுல ஒண்ணுதான் இதுவும். சோ பென்சினை வச்சு வரக்கூடிய டெரிவேட்டிவ்ஸ் இது எல்லாத்தையுமே மோஸ்ட்லி நம்ம என்னன்னு சொல்லுவோம், பென்சின் டெரிவேட்டிவ்ஸா இருந்தாலே அரோமேட்டிக்னு கண்ண மூடிட்டு சொல்லிடலாம். அப்ப பாருங்க, 1 2 3 4 மொத்தம் 4 ஹக்கிள்ஸ் ரூல ஒபே பண்ணக்கூடியது இருக்கு. நம்பர் ஆஃப் காம்பவுண்ட்ஸ் விச் ஒபே ஹக்கிள்ஸ் ரூல் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆன்சர் 1ன்னு சொல்லணும். ஓகேவா? சோ பாருங்க, ஆன்சர் 1. 4 மொத்தம் 4 காம்பவுண்ட்ஸ் அதனால ஆன்சர் 4 1ன்னு சொல்லணும். ஓகேவா? ஃபைன். So 19th question. What fraction of one edge centered octahedral void lies in one unit cell of FCC? Okay, FCC இருக்கு, face centered cubic cell. one unit cell of FCC, ஒரே ஒரு யூனிட் செல் FCC தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுல octahedral void எத்தனை இருக்குன்னு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் தெரியணும். அதுல அவங்க என்ன கேட்டிருக்காங்க, one edge centered fraction of one edge centered octahedral void. FCC ல one edge centered octahedral void எவ்வளவுன்னு கேக்குறாங்க. 1/4 இருக்குமா? சரி, எப்படி பார்த்தோன்னே சொல்றோம்னா நீங்க அதுக்கு படிச்சிருக்கணும். சோ யாருக்காவது தெரியலன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. ஃபைன், சாலிட் ஸ்டேட்ல பார்க்கலாம். நான் உங்ககிட்ட மறுபடியும் சொல்றது, டெட்ராஹெட்ரல் வாய்டும் ஆக்டாஹெட்ரல் வாய்டும் சிசிபிக்கு என்ன, ஹெச்சிசிபிக்கு என்ன, எஃப்சிசிக்கு என்ன, பிசிசிக்கு என்ன, இதை தெரிஞ்சிருந்தாலே ஈஸியா இது இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வரும். ஏற்கனவே இந்த கொஸ்டின் பேப்பர்லயே 2023 E1 கோடு இதே கொஸ்டின் பேப்பர்ல இதே மாதிரி வாய்டை வச்சு ஒரு கொஸ்டின் வந்துச்சு. இப்பவும் கொஸ்டின் வருது. அப்ப சாலிட் ஸ்டேட்லயே 2 கொஸ்டினோ 3 கொஸ்டினோ வரலாம். அதுவும் வாய்ட் ரிலேட்டடாவே வருது. சோ எப்படி இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும்னு யோசிங்க. அதுக்காக எல்லா கோட்லயும் அதே மாதிரி வரும்னு சொல்ல முடியாது. இந்த கோட்ல அந்த மாதிரி வந்திருக்கு. 91. Which among the following option is the correct relation between change in enthalpy and change in internal energy? Change in enthalpy னா அர்த்தம் del H. Change in internal energy அப்படின்னா del U. del H க்கும் del U க்கும் உள்ள ரிலேஷன் கேக்குறாங்க. அப்படின்னா நீங்க கலோரிமெட்ரி படிப்பீங்கல்ல, அதை வச்சே இதை நீங்க ஈஸியா சொல்லலாம் இல்ல. என்தால்பி ஆஃப் கம்பஷன் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர்ல எப்படி இருக்கும், கான்ஸ்டன்ட் வால்யூம்ல எப்படி இருக்கும் தெரிஞ்சிருச்சுன்னா அதை வச்சு நீங்க del H Cp minus Cv equal to R ஃபார்முலா ஞாபகம் இருக்கா? ஃபைன், அதே மாதிரி தான் இங்கேயும் நீங்க ஈஸியா எழுதலாம். அப்போ ஆன்சர் என்னன்னு பாருங்க, 2. ஸோ del H equal to del U plus del Ng RT அப்படின்னு சொல்றோம். del H is equal to del U plus del Ng RT. ஸோ Cp minus Cv is equal to R அப்படின்னு சொல்லுவோம். அப்போ Cp வேணும்னா நம்ம என்ன பண்ணலாம், மைனஸ் சிவி என்ன போச்சுன்னா பிளஸ் ஆகுமா, அப்ப சிவி பிளஸ் ஆர் அப்படின்னு எழுதுவோம். ஸோ இதுக்கு பதிலாக தான் சிபிக்கு பதிலாக சிவிக்கு பதிலாக அவங்க டெல் ஹெச் டெல் யூன்னு போட்டு எழுதியிருக்காங்க. ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான், டைரக்ட் கொஸ்டின், ஈஸியா பார்த்த உடனே ஆன்சர் பண்ற மாதிரி தான் இருக்கு. ஃபைன். ஸோ 92nd கொஸ்டின். On balancing the given redox reaction. ஸோ ஒரு ரிடாக்ஸ் ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க, ரிடக்ஷன் கம் ஆக்சிடேஷன், குரோமேட் டைக்ரோமேட் காம்பவுண்ட் இல்லையா, Cr2O72 மைனஸ் பிளஸ் என்னது ஏபி. ஓகே, இதான் கண்டுபிடிக்கணுமோ. ஓகே, ஏ மோல்ஸ் Cr2O72 மைனஸ் பிளஸ் பி மோல்ஸ் SO432 மைனஸ் அக்வஸ்ல இருக்கு, சி மோல்ஸ் H பிளஸ் அக்வஸ். இதெல்லாம் ஒன்னா சேர்ந்து எனக்கு என்ன ஆகுதுன்னா 2A மோல்ஸ் ஆஃப் Cr2 பிளஸ் பி மோல்ஸ் ஆஃப் SO42 மைனஸ் சல்ஃபைட் என்ன ஆகுதுன்னா சல்ஃபேட்டா மாறுது, ஆக்சிடேஷன் ஆகுது. குரோமியம் என்ன ஆகும், 6 பிளஸ்ல இருந்து 3 பிளஸ் ரிடக்ஷன் ஆகும். நான் சொல்றது புரியுதா? இந்த இடத்துல என்னவா இருக்கும், 6 பிளஸ் இருக்கும், இங்க 3 பிளஸ் ரிடக்ஷன். So chromium gets reduced as sulfite gets sulfate oxidation. H plus oxygen balance பண்றதுக்காக வாட்டரா மாறும்னு வச்சுக்கோங்க. சோ எத்தனை சல்ஃபைட்டா மாறுது அல்லது எத்தனை குரோமியம் இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுச்சுன்னா சொல்லலாம். A1ன்னு வச்சுக்கோங்களேன். சரி, ஏன்னா இங்கவே ஆன்சர் கொடுத்துட்டாங்க. இது கொடுக்காம இருந்தா கூட பரவாயில்ல. இங்க என்ன பண்ணிட்டாங்க,
2Aன்னு கொடுத்தாங்க. ஸோ ஏக்கு பதிலா 1ன்னு போட்டா 2 குரோமியம் தான். ஏன்னா இங்க Cr2 தான் இருக்கு. அப்ப 2 குரோமியம் இருக்கும். ஸோ Cr3+ன்னு வச்சுக்கோங்க. அப்போ இது 1 தான் அப்படின்னா ஆக்சிஜன் மொத்தமா எத்தனை தான் இருக்கு? 7 தான் இருக்கு. இந்த 7ல சல்ஃபேட்டுக்கு ஒரு ஆக்சிஜன் போகணும் இல்ல. SO3 SO4 மாறினா ஒரு ஆக்சிஜன் தேவை. மீதி இருக்கிற ஆக்சிஜனை வாட்டரா நான் போக வைக்கலாம்னா எத்தனை வாட்டர் போகலாம், எத்தனை ஆக்சிஜன் எத்தனை வாட்டரா போக போகுதுன்னு தான் நான் முடிவு பண்ணணும். ஸோ குரோமியம் 6+ இருந்து 3+ மாறுது அப்படின்னா எத்தனை எலக்ட்ரானை கெயின் பண்ணிருக்கு? 3 எலக்ட்ரானை கெயின் பண்ணிருக்கு. இது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் திங் தெரியணும் எலக்ட்ரான் கான்செப்ட்ஸ்ல. சல்ஃபைட் இருக்கு இல்லையா, இது என்னவா மாறுதுன்னா சல்ஃபேட்டா மாறுது. இங்க சல்ஃபர் என்ன ஆகுதுன்னு பாருங்க. சல்ஃபைட்ல சல்ஃபருடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னவா இருக்கும் பாருங்க. இங்க எழுதுறேன். SO3 ஆக்சிஜனுக்கு 2- இன்டூ 3 6- சொல்லுவோம். சல்ஃபருக்கு என்ன இருந்துருந்துச்சுன்னா ஓவரால் சார்ஜ் 2- வரும் அப்படின்னா இங்க 4+ இருந்துருந்துச்சுன்னா ஓவரால் சார்ஜ் 2- வரும். அப்ப சல்ஃபைட்ல சல்ஃபருடைய ஆக்சிடேஷன் 4+ இருக்கு. பட் சல்ஃபேட்ல பாருங்களேன், இங்க எழுதுறேன் SO4 ஆக்சிஜனுக்கு 2- இன்டூ 4 8-. பட் ஓவரால் சார்ஜ் என்ன இருக்கு? 2- இருக்கா? ஓகே, அப்போ இங்க என்ன நம்பர் இருந்திருந்தா 2- வந்திருக்குன்னா 6+ இருந்திருந்தாதான் 6+ 8- அப்படின்னா ஓவரால் சார்ஜ் 2- வந்திருக்கும். கரெக்டா? சோ அப்ப சல்ஃபர் 4+ இருந்து என்னவா மாறி இருக்குன்னா 6+ மாறி இருக்கு. 2 எலக்ட்ரானை லாஸ் பண்ணிருக்கு. இங்க குரோமியம் என்ன பண்ணிருக்கு? 3 எலக்ட்ரானை கெயின் பண்ணிருக்கு. சல்ஃபர் என்ன பண்ணிருக்கு? 2 எலக்ட்ரானை லாஸ் பண்ணிருக்கு. சோ இந்த 3யும் 2யும் ஈக்குவேட் பண்ணணும். இங்க 2 குரோமியம் இருக்கு. அப்ப மொத்தம் 6 எலக்ட்ரான்ஸ். கரெக்டா? அதே 6 எலக்ட்ரான்ஸ் இந்த சல்ஃபர்லயும் நம்ம எடுத்துக்கணும். அப்ப 3 டைம்ஸா வேணும்னு வச்சுக்கோங்களேன். 3 டைம்ஸா வேணும். கரெக்டா? ஏன்னா ஒரு சல்ஃபைட் சல்ஃபேட்டா மாறதுக்கு, ஒரு சல்ஃபைட் SO3 SO4 மாறதுக்கு 2 எலக்ட்ரான்ஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆகுது. கரெக்டா? எனக்கு மொத்தம் இங்க குரோமியத்துக்கு 6 எலக்ட்ரான்ஸ் வேணும். குரோமியம் 6+ 3+ மாறணும்னா 3 எலக்ட்ரான்ஸ் வேணும். 2 குரோமியத்துக்கு எத்தனை வேணும்? 6 எலக்ட்ரான்ஸ் வேணும். கரெக்டா? சோ 6 எலக்ட்ரான் வேணும் அப்படின்னா சல்ஃபைட் 6 எலக்ட்ரானா கொடுக்கணும். பட் ஒரு சல்ஃபைட் 2 எலக்ட்ரான் தான் கொடுக்கணும். நான் இங்க 3 டைம்ஸ் எடுத்துக்கிட்டாதான் எனக்கு என்ன கிடைக்கும்? 6 எலக்ட்ரான் கிடைக்கும். ஓகேவா? 3 சல்ஃபைட் 3 சல்ஃபைட்டா மாறும்போது 6 எலக்ட்ரானை கொடுக்கும். அந்த 6 எலக்ட்ரானை இதை எடுத்துட்டு குரோமியம் 3+ ரெடியூஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. சோ 6+ 3+ ரெடியூஸ் ஆகுது. இந்த ரிடக்ஷனுக்கு சல்ஃபைட் சல்ஃபைட்டா மாற ஆக்சிடேஷன் தான் காரணம். அதனால தான் இது ரிடக்ஷன் சொல்றாங்க. அப்ப சல்ஃபைட் இது 3ன்னு தெரிஞ்சிருச்சு. குரோமியம் 1ன்னு தெரிஞ்சிருச்சு. 1 3 இது எந்த ஆப்ஷன் இருக்குன்னு பாருங்க. 1ல மட்டும் தான் இருக்கு. இல்ல மீதி எதுவுமே இல்ல இல்லையா? சரி, அப்படி இல்ல வாட்டர் உங்களுக்கு காம்பன்சேட் பண்ணாலும் பாருங்க. இங்க சல்ஃபைட்ல 3 ஆக்சிஜன்ஸ் இருந்துச்சா? சல்ஃபேட்ல பாருங்க 12 ஆக்சிஜன் இருக்கு. அப்ப ஆக்சிஜன் எத்தனை? 3 ஆக்சிஜன் எக்ஸ்ட்ரா வந்திருக்கு. கரெக்டா? இங்க 9 ஆக்சிஜன் இருக்கு. 3 3 9. இங்க 12 3 ஆக்சிஜன்ஸ் எக்ஸ்ட்ரா வந்திருக்கு. எங்க இருந்து வந்திருக்கும்? இங்க இருந்து வந்திருக்கும். இந்த குரோமேட்ல இருக்கிற 7 ஆக்சிஜன்ல 3 ஆக்சிஜன் சல்ஃபைடுக்கு வருதுன்னு வச்சுக்கோங்க. அப்ப மீதி எத்தனை இருக்கும்? 4 ஆக்சிஜன் இருக்குமா? சோ வாட்டருக்கு தான் 4 ஆக்சிஜன் 4 வாட்டர் மாலிகுல் வேணும் அப்படின்னா நான் எத்தனை ஹைட்ரஜன் எடுத்திருந்தா 4 வாட்டர் மாலிகுல் கிடைக்கும்? 8 ஹைட்ரஜன் எடுத்தாதான் 8/2 H2O எனக்கு என்ன கிடைக்கும்? 4 வாட்டர்னு கிடைக்கும். அப்ப C உடைய வேல்யூ எவ்வளவுனா 8. சோ அப்பயும் கரெக்ட் தான். 138 ஆப்ஷன் 1 தான் ஆன்சர்னு சொல்றாங்க. ஓகேவா? சரி, இவ்வளவு தூரம் உட்காந்து டெடிகேட்டா சொல்லணும்லாம் அவசியம் இல்லைன்னா நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்தடுத்த கொஸ்டின்ஸ்ல என்ன பண்றேன், இன்னும் கொஞ்சம் சிம்பிளிஃபையா சொல்லிட்டு போயிடுறேன். ஐ மீன் கொஸ்டினை படிச்சுட்டு இதான் ஆன்சர் புரிஞ்சுச்சா அப்படின்னு கேட்டு போயிடுறேன். ஓகேவா? சரி, மறக்காம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, சாரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. பாய்.